லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு நேரடி யுத்தம் ஆரம்பிக்க போகிறதோ என்கிற சந்தேகங்கள் உச்சகட்டமாக வலுத்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், லெபனான் மீது தொடர்ந்து 2 தடவைகளுக்கு மேல் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு காசாவுக்குள் நடந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 350வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் அதைத் தொடர்ந்து சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடங்களை நாம் நெருங்க இருக்கிறோம். சரியாக இன்னும் 15 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் 1 வருடத்தை இந்த யுத்தம் அடைய இருக்கிறது. இந்த நிலையில தான் 1 வருடமாக நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம், அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை அழிப்போம், அதன் பிறகு அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் இதுவரைக்கும் அவர்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய முடியவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால், மிலிட்டரி வாரில் அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் கடந்த 350 நாட்களாகவே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைக்கும் காசாவுக்குள் என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்கு ஆதரவாக ஆயுதமேந்திய போராட்ட களத்திற்கு வந்தவர்கள் தான் லெபனானுடைய போராளி குழுக்களாக இருக்கிறார்கள். அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈராக் சிரியா பகுதிகளில் இருந்தும் சில குழுக்கள் களத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த நிலையில தான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு நேரடி யுத்தம் ஆரம்பிக்க போகிறதோ என்கிற சந்தேகங்கள் உச்சகட்டமாக வலுத்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், லெபனான் மீது தொடர்ந்து 2 தடவைகளுக்கு மேல் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு காசாவுக்குள் நடந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் சுமார் 34 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் உக்கிர மோதல் நடைபெற்று வருகிற அதே நேரம் தெற்கு காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் இருதரப்புக்கும் இடையில் பாரிய மோதல்கள் நடைபெற்று வருகிற காரணத்தினால் அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களை மீட்டெடுப்பதில் பெரும் சங்கடத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் சொசைட்டி, பாலஸ்தீன செம்பறை சங்கத்தை சேர்ந்தவர்கள். எங்களால் அங்கிருக்கக்கூடியவர்களை மீட்க முடியாமல் இருக்கிறது என்கிற கவலையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு காசாவுக்குள் நடந்து வரக்கூடிய சண்டைகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அந்த பகுதிகளில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மொத்தமாக வெளிவராவிட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த 3 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது, 2 D9 வகையான புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு தான் இன்றைய தாக்குதல் விவரங்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவ பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், காசாவிலே தொடர்ந்து மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான ஆபரேஷன்களை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை, மருந்து பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து காசாவினுடைய நிலை ஒரு சீஸ்ஃபயர் உண்டாக்கப்பட வேண்டும், ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும். ஆனால் யுத்த நிறுத்தம் வரும் என்கிற நம்பிக்கை தங்களுக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்று பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் ஒளிபரப்பக்கூடிய காட்சிகளை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக களத்திற்கு வந்த லெபனானுடைய போராளி குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு தெரியும், செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள் அவர்கள் பயன்படுத்தி வந்த லெபனானுடைய போராளி குழுக்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பயன்படுத்தி வந்த பேஜர்கள், வாக்கி டாக்கிகளை இலக்கு வைத்து அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட பேஜர்கள், வாக்கி டாக்கிகள் அழிக்கப்பட்டன, உடைந்து சாம்பலாக்கப்பட்டது, வெடித்து சிதறியது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பகிர்ந்திருந்தோம். அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேல் லெபனானுடைய பகுதிகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதில் நீங்க என்ன கவனிக்கணும்னா,
நிறைய இந்த தமிழ் செய்தி சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மீதான தாக்குதலை பற்றிய செய்திகளை சொல்லும் போது, நேற்றைய தினம் ஹசன் நஸ்ருல்லா பேசிக் கொண்டிருக்கிற போதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் எல்லாம் நடத்தல, ஹசன் நஸ்ருல்லா பேசிக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய F-35 விமானங்கள் பறந்து கொண்டிருந்தன என்கிற செய்திகளை நாமே நேற்றைய வீடியோவில் சொல்லியும் இருந்தோம். ஆனால் அவர்கள் நேற்று தாக்குதல்களை நடத்தவில்லை. இப்படியான நேரத்தில் தான் லெபனானை பொறுத்தவரையில லெபனானுக்கு எதிராகவும் இஸ்ரேல் தற்போது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய காசாவுக்கு அடுத்ததாக இருக்கிற மேற்கு கரை பகுதிகளிலையும் தற்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காசாவில் முக்கிய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மும்முனை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. மும்முனையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களும் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தான் ஜோர்தான், ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகள் நீங்கள் ஒரு மத்திய கிழக்கோடே ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கான முயற்சிகளை செய்கிறீர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமே அதுதான். இஸ்ரேல் காசாவில் அடிக்கிறதோட நிறுத்தினா போதும், வேற எங்கேயாவது தாக்குதல் நடத்துறதோட நிறுத்தினா போதும், நம்மளோட சண்டைக்கு வந்துட்டாண்டா என்ன பண்றது என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த அச்சமும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கோ அல்லது லெபனானில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கோ கிடையவே கிடையாது என்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. ஏன்னா இவ்வளவு அழிவுகளை இஸ்ரேல் செய்தும் இவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் நடத்தியும் பதிலடியோடு அவர்களுக்கான பதிலடிகளை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து அவதானித்து வருகிறோம். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதிலே நீங்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கிறீர்கள், மும்முனை சண்டையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், இது இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமையில் ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே ஜெனரல் அசம்பிளியிலேயே அமெரிக்காவுக்கு சென்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்ற இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய யுத்தம் அப்படியே லெபனானை நோக்கி நகர்கிறது என்கிற பார்வைகளும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, லெபனான் எல்லையில தரைப்படையை கொண்டு போய் குவித்திருக்கிறது இஸ்ரேல். எனவே எப்பொழுதும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நேரடி போர் உருவாகலாம் என்கிற நிலை உருவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு லெபனானுடைய பகுதிகளை நோக்கி, லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தினுடைய சில பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 8 லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 59க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, இன்னைக்கு நடந்த தாக்குதல் இந்த லெபனானுடைய பெய்ரூத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு பெரிய மாஸ் பில்டிங்கை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதல்ல லெபனானிய போராளி குழுக்களுடைய ஒரு முக்கியமான நபரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற பெயர் விவரத்தோடு லெபனானுடைய போராளி குழுக்கள் விவரத்தை வெளியிட்டிருக்கின்றன. ஆனா நிறைய இந்த தமிழ் ஊடகங்கள் மற்றவங்க கிடையாது, அவங்க அதுல இந்த யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, போட்டிருக்க நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பீரங்கி நிலைகள் தகர்ப்பு, 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் அழிப்பு. அதாவது 100க்கும் மேற்பட்ட பீரங்கி நிலைகள் தகர்ப்பான், 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் அழிப்பு என்றெல்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் என்ன ஏவுகணை என்ன வெளியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லது பீரங்கி நிலைகளை எல்லாம் தாக்குற மாதிரி தான் வெளியில வச்சிருக்கிறான் கேட்டால் பூமிக்கடியில் இருந்து இயக்கப்படக்கூடிய அது தொடர்பான காட்சிகளை நம்ம ஏற்கனவே காட்டி இருக்கிறோம். இது என்னன்னு சொன்னா, தடாலடி படாலடின்னு சொல்லிக்கிட்டு வர்ற பேஸ்புக்ல வர்ற செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய குரூப் இது. எனவே அப்படியான எந்த ஒரு அழிவும் தங்களுக்கு ஏற்பட்டதாக இந்த நிமிடம் வரைக்கும் எந்த இடத்திலும் லெபனானுடைய ஆயுத பிரிவு எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேல் கூட 100க்கும் மேற்பட்ட பீரங்கி நிலைகள், 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் என்கிற கதைகளை இஸ்ரேலும் இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனிக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் தான். அது மட்டுமல்லாம F-35 போர் விமானங்கள் இன்றைக்கு தெற்கு புறநகர் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஜமோஸ் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் மீதுதான் இன்றைக்கு 2 ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு 57 பேர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி படுகாயமடைந்து 8க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அப்பாவி பொதுமக்களை நோக்கிய தாக்குதலாக இருக்கிறது. இதற்கு எப்படி பதில் கொடுக்க போகிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள்
ஒரே நேரத்தில் 3 முறை பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த செய்திகள் இன்றைக்கு படுபயங்கரமான செய்திகளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் பாரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. முதல் கட்டமாக 100 ராக்கெட்டுகள், கத்யூக்ஷா வகையான ராக்கெட்டுகள். இந்த ராக்கெட்டுகள் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்யாவினால் தயாரிக்கப்பட்டது. அதனுடைய 4th ஜெனரேஷன் ராக்கெட்டுகளை தான் தற்போது லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் முதல் கட்டமாக 100 கத்யூக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் அவர்களுடைய அயன் டோமினால் இதை தடுக்க முடியவில்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் 2வது தாக்குதல் 170 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய சேனல் 30 வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரமே 170க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை 2ஆம் முறையாக ஒரே சால்வோவாக அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இந்த ஏவுதல்களில் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் பாரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள், இஸ்ரேலுடைய உளவு பார்க்கக்கூடிய ராணுவ தளங்கள் என்று பல தளங்களை நோக்கி இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் நார்த் இஸ்ரேல் பகுதிகளுக்கு மேலதிகமாக 20 ராக்கெட் தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒப்பீட்டளவில் பார்த்தா 290க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். கடைசியாக 290க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பவர்கள் அதனைத் தொடர்ந்து இறுதி கட்டமாக 150க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் 440க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கிறது லெபனானுடைய போராளி குழுக்கள். பட்டு பயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது. இதையெல்லாம் செய்தியாக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியாக 100 பீரங்கி நிலைகள் காலி, 1000 ஏவுகணைகள் காலி என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 400க்கு மேற்பட்ட தாக்குதல்களை இன்றைக்கு சொல்லி வைத்தால் போல் அடித்து முடித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் 20 கருத்து பிரகாரம் 60 ராக்கெட்டுகள் இஸ்ரேலுடைய சஃபேட் என்கிற நகரத்தின் மீது ஏவப்பட்டிருக்கிறது. இந்த சஃபேட் நகரத்தின் மீது முதல் தடவையாக லெபனானுடைய போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 60 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது சுற்றுல 70 ராக்கெட் தாக்குதல்களை சஃபேட் நகரத்தின் மீது அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் லெபனானில் இருந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக லெபனானுடைய மெட்டுல்லா பகுதிகளில் 50க்கு மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது, அழித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் தற்போது லெபனான் பக்கம் திரும்பினாலும் லெபனானுடைய பதிலடி என்பது படு பயங்கரமாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். 50க்கு மேற்பட்ட, ஏன்னா வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் வீட்டில் யாருமே கிடையாது, அவங்க பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அவர்கள் பொதுமக்கள் இல்லாத நிலையில் தான் அந்த வீடுகளை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களில் 50க்கு மேற்பட்ட வீடுகள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 440க்கு மேற்பட்ட ஏவுகணை கத்யூக்ஷா வகையான அதிபயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய செய்திகளை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். அந்த பகுதிகள், இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எரிகிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் அடிக்கு மேல் அடியை வாங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். எனவே லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்களோடு தாக்குதல் நடத்துவது என்பது நெருப்போடு விளையாடுவதற்கு சமானமானது என்பதை பலவிட நாம் சொல்லி இருக்கிறோம். ஹசன் நஸ்ருல்லா அனைத்து ரெட் லைன்களையும் நீங்க தாண்டிட்டீங்க, கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த பதிலடியை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால தான் பின்னாடி ஸ்கிரீன்ல நமக்கு எதையும் காட்ட முடியாம இருக்குது. எனவே அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் சென்று பார்க்க முடியும். அங்கு சென்று நீங்கள் தேவையான வீடியோக்களை பார்த்துக் கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கிற அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும். அதே நேரத்தில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட
நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு நாளைய தினம், சில நேரம் இந்த வீடியோவை பார்க்கிற நேரம் காலையாக இருந்தால் சனிக்கிழமை காலையில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அமைதியாக எந்த விதமான கூச்சல் குழப்பங்களும் இல்லாமல் நீங்கள் விரும்புகிற இந்த நாட்டுக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் என்று நினைக்கிற உங்களுடைய வேட்பாளருக்கு நிம்மதியான முறையில், அமைதியான முறையில் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள், வாக்களியுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.